மீசிமா மீப்போவால் மொத்தமாக 40 மாடல் பார்த்தா போதும்னு சொல்லியிருப்போம். இது வரைக்கும் 31 மாடல் பார்த்துருப்போம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் மேக்ஸுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் லாஸ்ட்டு 9 மாடல் பார்க்க போகிறோம். இதோட மீசிமா மீப்போவா முழுவதுமே பார்த்துருப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 16, 18, 21 ஆகிய எண்களை வகுக்கும் போது மீதி முறையே 3, 5, 8 தருகின்ற மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 16, 18, 21 ஆகிய எண்களை வகுக்கும் போது மீதி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3, 5, 8 தருகின்ற மிகச்சிறிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. 16, 18, 21 மீதி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3, 5, 8. இதுக்கு டிஃப்ரெண்ட் கண்டுபிடிங்க. 16ல் 3 போனால் 13, 18ல் 5 போனால் 13, 21ல் 8 போனால் 13. இதுக்கு பொதுவாக 13 தான் இதோட டிஃப்ரெண்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கான மீசிமா கண்டுபிடிக்கணும். -13. இந்த ரெண்டு நம்பருக்கும் டிஃப்ரெண்ட் என்ன வருதோ அந்த நம்பரால் மீசிமா வந்து மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். மீசிமா 16, 18, 21 2ஆல் 8 2 16, 9 2 18, 21 ஆகாது. திருப்பி 2ஆல் 4 2 8, 9 ஆகாது, 21 ஆகாது. திருப்பி 2ஆல் 2 4, 9 ஆகாது, 21 ஆகாது. திருப்பி 2ஆல் 2 2, 9 ஆகாது, 21 ஆகாது. அடுத்து 3ஆல் 3 9, 7 3 21. திருப்பி 3ஆல் 1, 1 3 3 7. திருப்பி 7ஆல் 1 1 1. இப்போ எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. 2 4, 4 2 8, 8 2 16, 16 இன்ட்டு 3 9, 9 7 63. ரெண்டுத்தையும் பெருக்கிக்கோங்க. 63 இன்ட்டு 16, 6 3 18, மிச்சம் 1, 6 6 36, 37, 1 3 3, 1 6 6, 8 10க்கு 0, மிச்சம் 1 10. 1008. இதுக்கான மீசிமா என்னன்னா 1008. இப்போ என்ன சொல்லியிருந்தோம்னா இதோட வித்தியாசம், அதாவது டிஃப்ரெண்டால் மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். 1008 மைனஸ் 13 995. இதான் ஆன்சர். ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் வந்து ஏ. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 16, 18, 21 ஆகிய எண்களை வகுக்கும்போது மீதி வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 3, 5, 8 தருகின்ற மிகச்சிறிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா கொடுத்துருக்க நம்பரை எடுத்து எழுதிக்கிட்டோம். அடுத்து மீதி எடுத்து எழுதிக்கிட்டோம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்க்கணும். 16ல் 3 போனால் 13, அதே மாதிரியே 18ல் 5 போனால் 13, 21ல் 8 போனால் 13. காமனாக எது இருக்குன்னா 13 தான் இருக்குது. ஃபஸ்ட்டு மீசிமா கண்டுபிடிக்கணும். அதில் வந்து 13 மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணோடனே ஆன்சர் வந்துடும். மீசிமா கண்டுபிடிச்சதில் எவ்வளோ வந்திருக்குன்னா 1008 வந்திருக்கு. அதில் 13 போச்சுன்னா 995. இதுதான் ஆன்சர். 1657, 2037 வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணை காண்க. அவ்வாறு வகுக்கும்போது அவை முறையே 6, 5 மீதியாக தருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. 1657, 2037. இந்த ரெண்டு நம்பரை ஏதோ ஒரு நம்பர் வந்து வகுக்கும்போது மீதி எவ்வளோ தருதுன்னா 6, 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1657 வகுக்கும்போது மீதி வந்து 6 தருது. அதே மாதிரி 2037 வகுக்கும்போது மீதி வந்து 5 தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எந்த நம்பர் வகுக்குது அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆப்ஷனில் வந்து 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 4 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் வரப்போகுது. அப்போ ஒவ்வொரு நம்பராக நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்பர் இதை எடுத்துக்கலாம். 1657. ரெண்டு எண்ணில் ஏதாச்சும் ஒரு எண்ணை எடுத்துக்கிட்டாலே போதும். 1657 இதை வந்து 117ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். மீதி வந்து 6 வந்துச்சுன்னா அதான் ஆன்சர். 117ஆல் 117, 117, 15, 8, திருப்பி 5 தான் இருக்க போகுது, 4, 7 இறக்கிக்கோங்க. 3ஆல் 7 3 21, மிச்சம் 2, 1 3 3, 4 5, 1 3 3. 3 டைம் பார்த்தா 351 தான் வருது. 4 டைம் பார்க்கலாம். 7 நாங்கள் 28, மிச்சம் 2, 1 நாங்கள் 5, 6, 1 நாங்கள் 468 வருது. 4 டைமு 468.
17 8 போனால் 9, 7 6 போனால் 1, மீதி வந்து 19 தான் வருது. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. அடுத்தது ரெண்டாவது ஆப்ஷன் எடுத்துக்கலாம். 107 1657 107ஆல் டிவைட் பண்ணலாம். ஒரு டைமு 107, 15ல் 7 போனால் 8, 5 தான் இருக்கும், 58, 7 இறக்கிக்கோங்க. 107 4 5 டைமால் பார்க்கலாம். 5ஆல் பார்த்தீங்கன்னா 7 5 35, 1 5 5, 535, 2 5, மீதி வந்து எவ்வளோ வருதுன்னா 52 வருது. நமக்கு மீதி எவ்வளோ வேணும்னா 6 தான் வேணும். அப்போ ரெண்டாவது ஆப்ஷனும் தப்பு. அடுத்தது மூணாவது ஆப்ஷன் எடுக்கலாம். 127 1657 127ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஒரு டைம் 127, 15ல் 7 போனால் 8, 5 5ல் 2 போனால் 3, திருப்பி 7 இறக்குங்க. 127 3ஆல் பெருக்குங்க. 7 3 21, மிச்சம் 2 3 2 6 7 8, 1 3 3, 3 டைம் வருது. 381 மைனஸ் பண்ணால் 6, மீதி எவ்வளோ வருதுன்னா 6 வருது. நமக்கு தேவையானது என்ன? 6 வரணும். அப்போ இதுதான் ஆன்சர். 127 தான் ஆன்சர். எதுக்கும் ஒரு டைம் வந்து அடுத்த நம்பரையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மீதி வந்து 5 வருதா அப்படின்னு நீங்கள் இதை வச்சு செக் பண்ணிக்கலாம். 2037 இதையும் டிவைட் பண்ணி பாருங்கள். மீதி வந்து 5 வருதா அப்படின்னு பாருங்கள். 127ஆல் ஒரு 127, 13ல் 7 போனால் 6, 9ல் 2 போனால் 7, 7 இறக்கிக்கோங்க. 127 6 டைம் 6 6 36, 7 6 42, மிச்சம் 4, 6 2 12, 16, மிச்சம் 1, 1 6 6 1 7, 762 மைனஸ் பண்ணால் 5, மீதி வந்து 5 வந்துருச்சு. அப்போ இதை டிவைட் பண்ணுறப்ப 6 வருது, இந்த நம்பரை டிவைட் பண்ணுறப்ப 5 வந்துருச்சு. அப்போ ஆன்சர் வந்து 127 தான் சரியானது. ஏதோ ஒரு நம்பரை நீங்கள் பார்த்தாலே போதும். அடுத்த சம்மு, இரு எண்களின் மீசிமாவானது மீப்போவாவை போல் 4 மடங்கு, மேலும் மீசிமா மற்றும் மீப்போவாவின் கூடுதல் 125, அவற்றுள் ஒரு எண் 100 எனில் மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரு எண்களின் மீசிமாவானது மீப்போவாவை போல் 4 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்மில் வந்து மீசிமா எவ்வளோன்னு தெரில, மீப்போவா எவ்வளோன்னு தெரில. இப்போ தெரியாத வந்து எக்ஸு ஒய்ன்னு வச்சுக்கலாம். மீசிமா வந்து எக்ஸு, மீப்போவா வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இரு எண்களின் மீசிமாவானது, அதாவது மீசிமா என்னன்னு சொல்லியிருக்கோம், எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இரு எண்களின் மீசிமாவானது அப்படின்னா எக்ஸ் ஆனது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீப்போவாவை போல் 4 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீப்போவானா என்னன்னா ஒய்ன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒய்யை போல் 4 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் சொல்லியிருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். ரெண்டாவது, மேலும் மீசிமா மற்றும் மீப்போவாவின், மீசிமா என்ன எக்ஸு, மீப்போவாவின் கூடுதல் வந்து 125 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீசிமா வந்து எக்ஸு, மீப்போவா வந்து ஒய், இதோட கூடுதல் வந்து 125 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சம்மிலேயே கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு எண் வந்து 100, ஒரு எண் 100, மற்றொரு எண் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா எக்ஸ் என்ன ஒய் என்ன அதோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 125. எக்ஸோட வேல்யூ இங்கே தெரியுது நமக்கு 4y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேயே இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக 4y வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த எக்ஸுக்கு பதிலாக 4y அப்ளை பண்ணோம்னா 4y ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 125. 4y ப்ளஸ் ஒய் 5y ஈக்குவல் டு 125. கேன்சல் பண்ணிக்கோங்க. ஓரஞ்சு 5, ஈரஞ்சு 10, மிச்சம் 2, ஐயஞ்சு 25. ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு 25. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் ஈஸியாகவே. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் வந்து அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 4y அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 4y ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒய்க்கு பதிலாக 25 வந்து அப்ளை பண்ணுங்கள். 4 × 25, ஒய்க்கு பதிலாக அப்ளை பண்ணியிருக்கோம் 25, 100. அப்போ எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, எக்ஸும் தெரிஞ்சிருச்சு, ஒய்யும் தெரிஞ்சிருச்சு. அதாவது மீசிமா வந்து 100, மீப்போவா வந்து 25. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும். இரு எண்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு மீசிமா இன்ட்டு மீப்போவா.
இரு எண்களின் பெருக்கற் பலன் என்னன்னு பாருங்கள். ஒரு எண் நமக்கு தெரியும் 100, மற்றொரு எண் என்ன அப்படின்றத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மற்றொரு எண் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மீசிமா என்ன 100, மீப்போவா என்ன 25. இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆயிரும். இப்போ மற்றொரு எண் என்னென்னா 25. த ஆன்சர் ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்த சம்மு, இரு எண்களின் வித்தியாசமானது அவ்வெண்களின் கூடுதலில் 1/9 பங்கு, அவ்விரு எண்களின் கூடுதல் 45 எனில் அவ்வெண்களின் மீசிமாவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரு எண்கள் என்ன அப்படின்றது அவங்க கொடுக்கவே இல்லை. கொடுக்காத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸு ஒய் அப்படின்னு வச்சுக்கலாம். இரு எண்கள் என்னென்னா எக்ஸு ஒய். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இரு எண்களின் வித்தியாசமானது அப்படின்னா எக்ஸு மைனஸ் ஒய் இதுதான் வித்தியாசம். வித்தியாசமானது என்ன சொல்லியிருக்காங்க, அவ்வெண்களின் கூடுதலில் 1/9 பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு எண்களோட கூடுதல் என்ன எக்ஸு ஒய், அதில் 1/9 பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1/9 பங்கு. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இரு எண்களின் வித்தியாசமானது அதாவது எக்ஸு மைனஸ் ஒய் இதுதான் வித்தியாசம் ஈக்குவல் டு அது என்னன்னா அவ்வெண்களின் கூடுதலில், கூடுதல்னா எக்ஸு ப்ளஸ் ஒய்யில் 1/9 பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1/9 பங்கு. அவ்விரு எண்களின் கூடுதல் 45 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா 45 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இது செகண்டு. அவ்வெண்களின் மீசிமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ரெண்டு எண்களோட மீசிமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸு ஒய் இது ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், மீசிமா கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 45ன்னு. இந்த ஒன்றில் வந்து அப்ளை பண்ணுங்கள். எக்ஸு மைனஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அதோட வேல்யூ என்னென்னா 45. 45 இன்ட்டு 1/9. 9ஆல் அடிங்க. 1 9 9 ஐ 9 45. இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5. எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 45, எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து 5. இது வந்து மூணாவது ஈக்குவேஷனாக எடுத்துக்கோங்க. இப்போ 2யும் 3யும் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது ஈக்குவேஷன் என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 45. மூணாவது என்னென்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5. ரெண்டுத்தையும் கூட்டுங்க. கூட்டினீங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்கள். எக்ஸையும் கூட்டினா 2x. ஒய்யையும் மைனஸ் ஒய்யும் கூட்டினீங்கன்னா ஒய்க்கும் கேன்சல் ஆயிரும். இது ப்ளஸ் ஒய் இது மைனஸ் ஒய் ரெண்டு கேன்சல் ஆயிரும். இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 45யும் 5யும் கூட்டினீங்கன்னா 50. எக்ஸ் ஈக்குவல் டு 50/2 இங்கிட்டு போயிடும். அடிச்சிங்கன்னா 25. எக்ஸ் ஈக்குவல் டு 25. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 2ல் வந்து அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 45 இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். எக்ஸோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சேன் 25ன்னு. 25 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 45. ஒய் ஈக்குவல் டு 45. இந்த 25 அங்கிட்டு போணுச்சுன்னா மைனஸ் 25ஆக மாறிடும். 45ல் 25 போணுச்சுன்னா 20. ஒய்யோட வேல்யூ வந்து 20, எக்ஸோட வேல்யூ வந்து 25. இப்போ சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, அவ்விரு எண்களின் மீசிமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எண்கள் கேட்கல, அவ்வெண்களின் மீசிமா என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ இரு எண்கள் என்ன 25, 20. இதுக்கான மீசிமா கண்டுபிடிக்கணும். 25க்கும் 20க்கும் கண்டுபிடிங்க. 5ஆல் 5 25, 4 5 20. அடுத்தது 4ஆல் 5 ஆகாது, ஒரு நாங்கள். அடுத்து 5ஆல் 1 5 5 1. 5 25, 25 4 100. ஆன்சர் வந்து 100. ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் வந்து டி த ஆன்சர். இரு எண்களின் மீசிமா 210, மீப்போவா 6, அவ்வெண்களின் கூடுதல் 72 எனில் அவ்வெண்களின் தலைகீழ் கூடுதலை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இரு எண்களின் மீசிமா மற்றும் மீப்போவா 210 6ன்னு சொல்லியிருக்காங்க. இரு எண்கள் என்ன அப்படின்னு அவங்க கொடுக்கல. கொடுக்காத வந்து என்னென்னு வச்சுக்கலாம்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஒய்ன்னு வச்சுக்கலாம். அந்த இரு எண்கள் ஒரு எண் வந்து எக்ஸு, மற்றொரு எண் வந்து ஒய்யு. மீசிமா எவ்வளோ கொடுத்துருக்காங்க 210, மீப்போவா வந்து 6. அவ்வெண்களின் கூடுதல் 72 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த இரு எண்கள் என்னென்னா எக்ஸு ஒய்யு. இதோட கூடுதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 72ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது கேட்டிருக்கிறது என்னென்னா அவ்வெண்களின் தலைகீழ் கூடுதலை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த எண்ணோட தலைகீழ் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1/x ப்ளஸ் 1/y இது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கண்டுபிடிக்கலாம்.
இதை அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கோங்க. ஒய் இங்கிட்டு வந்துடும், எக்ஸ் இங்கிட்டு வந்துடும். ஒய் ப்ளஸ் எக்ஸ் பை எக்ஸ்ஒய். ஒய் ப்ளஸ் எக்ஸ், அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க சம்மிலேயே 72ன்னு கொடுத்துருக்காங்க. 72 பை எக்ஸ்ஒய். எக்ஸ்ஒய்யோட வேல்யூ என்னென்னா 210 இன்ட்டு 6. எப்படி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சம்லேயே பார்த்துருப்போம். இரு எண்களின் பெருக்கற் பலன் ஈக்குவல் டு மீசிமா இன்ட்டு மீப்போவா அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இதில் இரு எண்கள் என்னென்னா எக்ஸு ஒய் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம். அதாவது எக்ஸு ஒய், எக்ஸு இன்ட்டு ஒய். மீசிமா என்ன 210ன்னு கொடுத்துருக்காங்க. மீப்போவா என்ன 6ன்னு கொடுத்துருக்காங்க. இதான் எக்ஸு ஒய். இதோட வேல்யூ வந்து இதில் அப்ளை பண்ண போகிறோம். 72 பை 210 இன்ட்டு 6 கேன்சல் பண்ணுங்கள். 6ஆல் ஓராறு 6, மிச்சம் 1, ஈராறு 12, திருப்பி 2ஆல் 6 2 12, 105 டைம் வரும். திருப்பி 3ஆல் ஈர் 3 6, 3 9, மிச்சம் 1, 5 3 15, 2 பை 35. இதான் ஆன்சர். ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் வந்து பி. இதான் ஆன்சர். அடுத்தது இரு எண்களின் மீசிமா மற்றும் மீப்போவா முறையே 495, 5 மற்றும் அந்த எண்களின் கூடுதல் 100 எனில் அந்த எண்களின் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரு எண்களின் மீசிமா மீப்போவா முறையே 495 மற்றும் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரு எண்கள் கொடுக்கல. அதே மாதிரி தான் இரு எண்கள் கொடுக்கலன்னா எக்ஸு ஒய்ன்னு வச்சுக்கலாம். மீசிமா எவ்வளோ கொடுத்துருக்காங்க 495. மீப்போவா எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5. அந்த எண்களின் கூடுதல் 100ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இரு எண்கள் என்ன எக்ஸு ஒய், இதோட கூடுதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 100. அந்த எண்களின் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வித்தியாசம்னா மைனஸு. எக்ஸ் மைனஸ் ஒய் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சிம்பிளாக ஒரு ஃபார்முலா இருக்குது. a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ab. இதில் எக்ஸில் தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஃபார்முலா வந்து எக்ஸாக மாற்றிக்கோங்க. எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4xy. இதில் இப்போ அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அவங்களே 100ன்னு கொடுத்துருக்காங்க. 100 ஸ்கொயர் மைனஸ் 4. எக்ஸ்ஒயோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். எக்ஸ்ஒயோட வேல்யூ தான் 495 இன்ட்டு 5. ஏற்கனவே சொல்லியிருப்போம். எப்படி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே ஃபார்முலா பார்த்துருப்போம். இரு எண்களின் பெருக்கற் பலன் ஈக்குவல் டு மீசிமா இன்ட்டு மீப்போவா அப்படின்னு பார்த்துருப்போம். இல்லை இரு எண்கள் என்னென்னா எக்ஸு ஒய், எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு மீசிமா இன்ட்டு மீப்போவா அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதில் மீசிமா இன்ட்டு மீப்போவாவில் மீசிமா வந்து 495 இன்ட்டு மீப்போவா வந்து 5. இரு எண்கள் வந்து எக்ஸு ஒய், இதோட வேல்யூ தான் இதில் அப்ளை பண்ணுறோம். 100 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 10,000 மைனஸ் 4 இன்ட்டு 495 இன்ட்டு 5. இதை அப்படியே பெருக்கிக்கோங்க. 10,000 மைனஸ் 4 5 20, 20 இன்ட்டு 495. 495 20ஆல் பெருக்குங்க. 5 2 10, மிச்சம் 1, 9 2 18, 19, மிச்சம் 1, 4 2 8, 1 9. 10,000 மைனஸ் 9,900 மைனஸ் பண்ணிங்கன்னா 100 வரும். எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் வந்து 100ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவை என்னென்னா எக்ஸ் மைனஸ் ஒய் என்னன்னு தான் தேவை. அப்போ ஸ்கொயர் வந்து இங்கிட்டு போயிருச்சுன்னா ரூட்டாக மாறிடும். எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 100. 100க்கு ரூட் எடுத்திங்கன்னா எவ்வளோ வரும் 10. எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து 10. இதுதான் ஆன்சர். ஆப்ஷனில் பாருங்கள். ஆப்ஷன் வந்து பி. ரூட் எடுக்கிறது எப்படின்னா 100 வந்து 2ஆக பிரிக்கணும். 100 2ஆக பிரிச்சிங்கன்னா 10 இன்ட்டு 10 அப்படின்னு வரும். 100 2ஆக பிரிச்சிங்கன்னா 10 இன்ட்டு 10ன்னு வரும். இதுக்கு வந்து ரூட் எடுத்திங்கன்னா உள்ளேருந்து 2 நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் வெளியில் எடுக்கணும். அப்போ 2 10க்கு ஒரு நம்பர் எடுத்திங்கன்னா ஒரு 10 தான் வரும். அதுதான் ஆன்சர். அடுத்தது இரு எண்களின் மீப்போவா மற்றும் மீசிமா முறையே 50 250. முதல் எண்ணை 2ஆல் வகுக்கும் போது ஈவு 50 எனில் இரண்டாவது எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரு எண்களின் மீசிமா மற்றும் மீப்போவா முறையே 50 250ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இரு எண்கள் என்னன்னு தெரில. இப்போ தெரியாத வந்து எக்ஸு ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஒரு எண் வந்து எக்ஸு, மற்றொரு எண் வந்து ஒய்யு. மீப்போவா வந்து எவ்வளோ 50.
மீசிமா வந்து எவ்வளோ 250. முதல் எண்ணை 2ஆல் வகுக்கும் போது ஈவு வந்து 50 கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் எண்ணா என்ன எக்ஸு, இதான் முதல் எண். ஒரு எண், இது மற்றொரு எண். முதல் எண் வந்து எக்ஸு, இரண்டாம் எண் வந்து ஒய்யு. என்ன சொல்லியிருக்காங்க, முதல் எண்ணை 2ஆல் வகுக்கும் போது, அதாவது எக்ஸை வந்து 2ஆல் வகுக்கும் போது என்ன கிடைக்குதுன்னா 50 கிடைக்குது ஈவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரெண்டாவது எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதாவது ஒய் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது அப்படியே 2 இங்கிட்டு போயிடுச்சுன்னா பெருக்கிக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 100, 50 × 2 100. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா நமக்கு தெரியும். இரு எண்களின் பெருக்கற் பலன் ஈக்குவல் டு மீசிமா இன்ட்டு மீப்போவா எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு மீசிமா இன்ட்டு மீப்போவா. மீசிமா என்ன 250 இன்ட்டு மீப்போவா என்ன 50. அப்படியே அப்ளை பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக இப்போ தான் 100 கண்டுபிடிச்சோம். 100 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 250 இன்ட்டு 50. கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. 150 50, 250 100. திருப்பி 2ஆல் 1 2 125 2 250. ஒய் ஈக்குவல் டு 5. ஒய்னா என்ன இரண்டாவது எண் கண்டுபிடிச்சிட்டோம். ஆன்சர் வந்து 125. ஆப்ஷன் வந்து ஏ. கடைசி 2 மாடல் இருக்குது. ரெண்டுமே அப்ளிகேஷன் சம் தான். இந்த அப்ளிகேஷன் சம்மை பொறுத்த வரைக்கும் ஒன்றாக மீண்டும் மீண்டும் மிகச்சிறிய அப்படின்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா மீசிமா கண்டுபிடிக்கணும். அப்ளிகேஷன் சம்மை பொறுத்த வரைக்கும் ஒன்றாக மீண்டும் மீண்டும் மிகச்சிறிய அப்படின்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா மீசிமா கண்டுபிடிக்கணும். அதே மாதிரியே மிகப்பெரிய எண் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா மீப்போவா கண்டுபிடிக்கணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்க்கலாம். 2, 4, 6, 8, 10 மற்றும் 12 நிமிட இடைவெளியில் மணி ஒலிக்கிறது. அனைத்து மணிகளும் 5 AM ஒன்றாக அடித்தால் இதே போன்று மீண்டும் எத்தனை மணிக்கு ஒன்றாக அடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம மீசிமா கண்டுபிடிக்கலாம். ஏன் மீசிமா கண்டுபிடிக்கிறோம்னா ஒன்றாக மீண்டும் அப்படின்லாம் கொடுத்துருந்தா மீசிமா கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தோம். மீசிமா கண்டுபிடிக்கலாம். 2, 4, 6, 8, 10, 12 இதுக்கு எல்லாத்துக்குமே மீசிமா கண்டுபிடிக்கணும். 2ஆல் 1 2 2 4 32 6 4 2 8 5 10 6 12. திருப்பி 2ஆல் 1 1 2 3 ஆகாது, 2 4 5 ஆகாது, 32 6. திருப்பி 2ஆல் 1 1 3 ஆகாது, 1 2 5 ஆகாது, 3 ஆகாது. அடுத்தது 3ஆல் 1 1 1 3 3 1 5 ஆகாது, 1 3 3. அடுத்து 5ஆல் எல்லாமே 1 வந்துடும். மீசிமானா 1 வர வரையும் டிவைட் பண்ணோம். இப்போ எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. 2 4 4 2 8 8 3 24 24 × 5 5 20 மிச்சம் 2 2 10 12 120. இதுக்கான மீசிமா என்னென்னா 120 நிமிடங்கள். நிமிட இடைவெளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 120 நிமிடங்கள். சம்மில் நமக்கு ஆன்சர் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கண்டுபிடிச்சது நிமிடம், கேட்டிருக்கிறது மணி. அப்போ வந்து நிமிடத்தை வந்து மணியாக மாற்றணும்னா 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடம்னா 60 நிமிடம். இப்போ நிமிடத்தை மணியாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா 60ஆல் டிவைட் பண்ணணும். 120 60ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 60 60 2 60 120. இப்போ எத்தனை மணி நேரம்னா 2 மணி நேரம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அனைத்து மணிகளும் 5 AM ஒன்றாக அடித்தால் இதே போன்று மீண்டும் எத்தனை மணிக்கு அடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சது என்னென்னா இடைவேளி எப்போ அடிக்கும்னா 5 AM அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 5 மணிக்கு அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்சது இடைவேளி. அடுத்தது எப்போ அடிக்கும்னா இடைவெளியை வந்து கூட்டிக்கோங்க. 5 + 2 7 7 மணிக்கு அடிக்கும். அடுத்தது எப்போ அடிக்கும்னா 7 AM. இதான் ஆன்சர். அடுத்தது லாஸ்ட் மாடல். 36 லிட்டர் 48 லிட்டர் 60 லிட்டர் கொள்ளளவு கொண்ட பீப்பாய்களில் உள்ளவற்றை காலியாக்க தேவைப்படும் மிகப்பெரிய கொள்ளளவு கொண்ட பீப்பாய் ஒவ்வொன்றையும் எத்தனை முறை காலியாக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் சம்னா என்ன சொல்லியிருந்தோம்னா மிகப்பெரிய கொடுத்துருக்காங்களா மிக சிறிய கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். இல்லை மிகப்பெரிய கொடுத்துருக்காங்க. மிகப்பெரியன்னு கொடுத்துருந்தாங்கன்னா மீப்போவா கண்டுபிடிக்கணும். மிக சிறியன்னு கொடுத்துருந்தா மீசிமா கண்டுபிடிக்கணும். இதில் மிகப்பெரிய கொடுத்துருக்காங்க, மீப்போவா கண்டுபிடிக்கணும். 36 48 60. 2ஆல்
2 2 மிச்சம் 1 8 2 16 2 4 4 2 8 32 60 திருப்பி 2ஆல் 9 2 18 12 2 24 15 2 30 அடுத்தது 2ஆல் பாருங்கள் 9 ஆகாது 12 ஆகும் 15 ஆகாது 3 3ஆல் பண்ணலாம் 3 9 4 12 3 15 இதுக்கப்புறம் டிவைட் பண்ண முடியாது மீப்போவானா பொதுவாக எதால் டிவைட் பண்ண முடியுதோ அது வரையும் தான் டிவைட் பண்ணணும் இதோட நிப்பாட்டிக்கலாம் 2 4 3 12 இதுக்கான மீப்போவானா 12 இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா மிகப்பெரிய கொள்ளளவு கொண்ட பீப்பாய் ஒவ்வொன்றையும் எத்தனை முறை காலியாக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொடுத்துருக்க நம்பரை வந்து 12ஆல் டிவைட் பண்ணிடுங்க அதான் ஆன்சர் 36 லிட்டர் 48 லிட்டர் 60 லிட்டர் இது எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோமோ அதால் டிவைட் பண்ணிடுங்க 12 12 12 ஓர் 12 12 12 36 ஓர் 12 12 12 48 ஓர் 12 12 12 60 3 4 5 இதான் ஆன்சர் ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஆப்ஷன் வந்து பி இதோட மீசிமா மீப்போவா ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம்